மே மாதம் 24ஆம் தேதி நாட்டில் ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் ஒன்று ஏற்பட போகுது என்ற மாதிரியான எச்சரிக்கைகள் முக்கியமான பொருளாதார நிபுணர்களால் விடுக்கப்பட்டது கடந்த நாட்களில். இது ஜனாதிபதியினுடைய ஆலோசனைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்களை அரசாங்க பக்கமாக மேற்கொள்ளப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிற விஷயம் இல்லை. உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் இப்பொழுது பெரிய அளவான திட்டங்களை வகுத்து வராங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. டொலர் பெறுமதி அதிகரிக்கப்பட்ட ஆரம்பித்ததிலிருந்தே ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம் ஒன்று இந்த பொருளாதாரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்ற முன்னெச்சரிக்கைகள் இப்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த விஷயம் கட்டுக்கு அடங்காமல் அல்லது கட்டுப்பாட்டை இழந்திருப்பதாக சில பொருளாதார நிபுணர்கள் கருத்து கூறுறாங்க. காரணம்னு சொன்னால் அதிகளவான பணம் இந்த 2 வருஷத்தில் வெளியில் போயிருக்கு. குறிப்பாக ஒரு வருஷத்தில் மட்டுமே 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வாகன இறக்குமதி நடந்திருக்கு. இது எல்லாமே பெரிய அளவான நாணய கையிருப்பு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை இப்பொழுது ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது இலங்கைக்கு. கடந்த 2 மாதத்தில் இலங்கையில் அதிகளவான எரிபொருளுக்கான செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விலையேற்றம், இந்த மாதிரியான நெருக்கடி, இப்போது எரிபொருள் நெருக்கடி சந்தையில் ஏற்பட்டிருக்கிறது, சர்வதேச சந்தையில். இந்த மாதிரியான விஷயங்களால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அதிகமாக 2 நாட்களாக பேசுகிற ஒரு முக்கியமான விஷயம், ஒரு புதிய அரசாங்கம் ஒன்றை அல்லது சர்வ கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு அரசாங்கம் தயாராகிறதா என்ற கேள்வி இப்பொழுது ஒரு முக்கியமான சந்திப்பின் மூலமாக எழுந்திருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் சந்தித்து கொண்டார்கள். ரணில் விக்ரமசிங்கே அவருடைய இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பு இந்த பொருளாதாரம் தொடர்பான சில ஆலோசனைகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பெற்றுக்கொண்டதாகத்தான் இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்கிறாங்க. இந்த சந்திப்பு தொடர்பாக உத்தியோகபூர்வமாக அரசாங்கமோ அல்லது ரணில் விக்ரமசிங்கே அவருடைய பக்கமாகவோ இதுவரையில் சொல்லப்படலை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பக்கமாக அது மறுப்பு தெரிவிக்கப்படலை. இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இப்போதைக்கு செய்திகள் வந்திருக்கு. உத்தியோகபூர்வமான சில முக்கிய செய்திகளை வெளியிடுகின்ற சிங்கள பத்திரிகைகள், சிங்கள ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. காரணம், வரப்போகிற நாட்களில் இலங்கை எதிர்கொள்ள போகின்ற இந்த பொருளாதார நெருக்கடி என்பது இனி ஒரு கட்டத்தில் மக்களுக்கு பெரிய சுமையாக வரக்கூடாது என்பதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையாக அரசாங்கம் மேற்கொள்வதாக சொல்லப்படுது. இதில் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற மிக முக்கியமானவர்கள், குறிப்பாக இந்த பொருளாதாரம் சம்பந்தமான தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த சர்வ கட்சி அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது ஒரு சர்வ கட்சி அரசாங்கத்தை இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது இந்த சந்திப்பின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. முற்றுமுழுதாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் இப்போ சமூகத்தின் மத்தியில் இப்பொழுது செய்தித்தளங்களில் அல்லது ஊகங்களின் அடிப்படையில், இந்த சந்திப்பின் பின்னணியின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் யாரெல்லாம் இந்த அரசாங்கத்தில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இப்போ எழுந்திருக்கிறது. இதுக்கிடையில் இந்த சர்வ கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு அரசாங்கத்துக்குள்ள அல்லது ஜேவிபி தரப்பினர் இதனை விரும்பலை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. எம்பிபி பக்கமாக இருக்கின்றவர்கள் இதற்கு ஆதரவாகவும், ஜேவிபி பக்கமாக இருக்கின்றவர்கள் இதற்கு எதிராகவும் இருப்பதாகத்தான் இப்போ சொல்லப்படுது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களை இதுக்குள் அழைத்து அல்லது அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்பது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இப்போ இருக்குது. இதற்கான தீர்வுகள் எவ்வாறு இருக்க போகுது என்பது தொடர்பாக இதுவரையில் செய்திகள் இல்லை. இந்த சந்திப்பு தொடர்பாக இப்போ பலராலும் பேசப்படுகின்ற விஷயமாக இருந்தாலும் வருகின்ற நாட்களில் எதிர்க்கட்சிகளோடு ஜனாதிபதி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. நாளை திங்கட்கிழமை டொலர் பெறுமதியினுடைய எல்லை எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களோட தொலைபேசியில் பேசியிருந்தாகவும், அதாவது தொலைபேசி உரையாடல் ஒன்றை நிகழ்த்தியிருந்தாகவும், அதிலும் உடனடியாக இந்த பொருளாதார சிக்கலை தவிர்த்து கொள்வதற்கு முடிந்தளவு அரசாங்கத்தை மற்ற இருக்கின்ற எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து உருவாக்க முயற்சி செய்யுங்கள் அப்படின்ற ஆலோசனை ஜனாதிபதிக்கு வழங்கியதாகவும், அது தொடர்பாக தான் ஆலோசிப்பதாக ஜனாதிபதி பதிலளித்ததாக
சஜித் பிரேமதாஸ் அவருடைய கருத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம், டொலர் பெறுமதி பெரியளவாக இனி உயராது, இனி இன்னும் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி உதவி சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து மிக விரைவாக நாட்டுக்குள்ளே வரப்போகுது. இதன் காரணமாக சந்தை சமப்படுத்தப்படும், டொலர் பெறுமதியில் மாற்றங்கள் வரும், பெரியளவான அதிகரிப்பு ஏற்படாது அப்படின்ற மாதிரி அவருடைய தகவலை இன்றைய நாளில் பார்க்க கிடைத்தது. இதோட எதிர்க்கட்சியினுடைய சில முக்கிய உறுப்பினர்கள் வருகின்ற நாட்களில் எரிபொருள் விலை அதிகரிக்க நிறைய வாய்ப்புக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீசல் 1 லிட்டருடைய விலை 150 ரூபாவால் கூட அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இது கடந்த நாட்களில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம்தான். இப்போ இருக்கிற சர்வதேச சந்தையினுடைய பதட்டம், இதனால் எரிபொருள் விலை அடுத்த கிழமையில் உயரப்போகுது. ஆனால் எவ்வளோ உயரும்ன்றது இப்போ பெரிய எதிர்பார்ப்பு. இதில் நாம் 2-3 நாளைக்கு முதல்ல சொன்ன ஒரு விஷயம், ஜனாதிபதி நோரேலியாவுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து கடந்த வாரம் பேசிய ஒரு விஷயம், எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துறதுக்கான சில நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது ஒரு விலையேற்றத்தினுடைய கட்டுப்பாடு, அதாவது விலையேற்றத்தின் மூலமாக ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையாக கூட அது இருக்கலாம்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் இந்த முறை நடக்க போகிற எரிபொருள் விலையேற்றம் ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை தரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ எதிர்பார்க்கப்படுது. எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளால் ஊகிக்க முடியாது. இன்றைய நாளில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க இருந்தது. சர்வதேச ரீதியில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தம் ஒன்று முடிவுக்குள் வரலாம் என்று சொல்லப்பட்டது. 60 நாட்கள் மேலதிகமான போர் நிறுத்தத்தோடு ஹோர்முஸ் கால்வாயை திறந்து எந்த விதமான கட்டணங்களோ அல்லது எந்த விதமான தடையும் இல்லாமல் கப்பல் போக்குவரத்துக்கு அனுமதி வழங்குகிறது. அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருக்கின்ற வெடிகுண்டுகளை உடனடியாக ஈரான் அகற்றுவது, இந்த மாதிரியான பலதரப்பட்ட உடன்படிக்கைகளில் இன்றைய நாளில் ஈரானும் அமெரிக்காவும் கையெழுத்திடுவாங்கன்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பே தன்னுடைய சமூக வலைப்பல பக்கத்திலையும் அமெரிக்க ஊடகங்களும் பெரியளவாக செய்திகளை வெளியிட்டு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இன்று மதிய வேளையில் கிடைத்த தகவல் அடிப்படையில் ஈரான் பெரியோரு நிபந்தனையை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியங்கள் அல்லது இப்பொழுது அவங்கள்ட்ட கையில் இருக்கிற யுரேனியங்களை எந்த வகையிலும் அழிக்கவோ அல்லது அமெரிக்காவுக்கு திருப்பி கொடுக்கவோ அல்லது வேறு எந்த நாட்டுக்கு திருப்பி கொடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இப்போ அமெரிக்கா வைக்கின்ற பெரிய கோரிக்கை. இதை நீங்கள் செய்யவே கூடாது என்பதுதான் பிரதானமான கோரிக்கையே. அமெரிக்காவினுடைய ஒரு செய்தித்தளம் இன்றைய நாளில் அமெரிக்க ஜனாதிபதி ஈரான் யுரேனியம் செறிவூட்டக்கூடாது, அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த போர் தொடங்கினதிலிருந்து 74 தடவைகள் சொல்லியிருக்கிறான். அதையே கணக்கிட்டு ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அப்படி அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை ஈரான் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த வகையிலும் உடன்படிக்கைக்குள்ளே வராதுன்னு சொல்லப்படுது. ஈரானிடம் இப்பொழுது 408 கிலோகிராம் எடையுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது. இது கிட்டத்தட்ட 11 அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய அளவென்று கணிக்கிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 முதல் 70% இந்த யுரேனியங்கள் செறிவூட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய உளவு பிரிவு இதை உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை ஈரான் எந்த இடத்திலும் மறுக்கலை. இந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்குது இல்லை அப்படின்றத அவங்க மறுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட யுரேனியம் செறிவூட்டப்பட்டது இருப்பதாகத்தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஈரான் அதை கைவிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஒப்பந்தம் இன்றைய நாளில் நடக்கலை. வருகின்ற நாட்களில் இதில் என்ன விஷயங்கள் பேசி தீர்மானிக்கப்பட போகுதுன்னு தெரியல. ஆனால் அமெரிக்க பக்கமாக சாதகமான பதில்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இதற்கான உடன்படிக்கை ஒன்று மிக விரைவில் எட்டப்படும் என்ற மாதிரியான தகவல்கள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சர்வதேச சந்தையில் நாளை திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இன்னும் எரிபொருளுடைய விலைகள் அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. காரணம், இந்த வார இறுதிக்குள்ளே இதற்கான ஒரு தீர்வு காணப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அது இப்பொழுது முற்றுமுழுதாக மாறி இருக்கிறது. இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் குறிப்பிட்டிருக்கார், யுரேனிய செறிவூட்டல் அல்லது அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பான எந்த ஒரு விடயத்திலும் ஈரான் ஈடுபட்டால் தாங்கள் எந்த வகையிலும் எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட மாட்டோம் என்ற தகவலை அவர் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அமெரிக்கா வெளியிடுற தகவலும் அவங்க வெளியிடுற தகவலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மணித்தியாலத்தில் பார்க்கப்பட்ட இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். அடுத்த வீடியோவில் இன்னும் புதிய தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.